இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சோக்ரான் மம்தானி பதவியேற்ற உடனே செய்திருக்கக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? இந்தியாவில் 1000 நாட்களுக்கும் அதிகமாக சிறையில் இருக்கக்கூடிய உமர் காலித் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இன்றைக்கு அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, உமர் காலித்திற்கு நியாயம் வேண்டும், உமர் காலித்திற்கு நீதி விரைவில் கிடைக்க வேண்டும். சோக்ரான் மம்தானி மட்டுமல்ல, சோக்ரான் மம்தானியோடு கூடுதலாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க பாராளுமன்றத்தில் உமர் காலித்தினுடைய நீதிக்காக அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் வெலவெலத்து போயிருக்கிறது. பாஜக சங்கி கூடாரங்கள் நடுநடுங்கி இருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று உலாவிக் கொண்டிருக்கிறது. உமர் காலித்திற்கு சோக்ரான் மம்தானி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் ஏன் இந்தியாவினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுகிறார் என்பதாக ஒரு செய்தி ஒன்று போகிறது. உடனடியாக அதற்கு கீழே இந்திய மக்கள் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷில் சில தாக்குதல்கள் நடக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் எல்லாம் கத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பகுதியாக பெங்களாதேஷையும் இணைக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்விவகாரங்களில் எல்லாம் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, உமர் காலித்திற்காக அவர்கள் குரல் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ இலங்கையில் ஈழத்தமிழர்கள் தாக்கப்படும் போது இந்தியாவில் குரல் கொடுக்கவில்லையா? பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் அங்கே இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தால் மிகப்பெரிய அளவில் கொன்றொழிக்கப்படும் போது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உட்பட எல்லோரும் குரல் கொடுக்கவில்லையா அப்படிங்கிற கேள்விகள், விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உமர் காலித்தினுடைய விஷயத்தில் சோக்ரான் மம்தானி கடிதம் எழுதியிருக்கிறார் அல்லவா, அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதல்ல, ஆனால் அவருக்கு நீதி வேண்டும். ஏறத்தாழ 1500 நாட்களுக்கு மேல் சிறையில் அடைபட்டிருக்கக்கூடிய ஜேஎன்யூ முன்னாள் மாணவரான உமர் காலித், அவருக்கு நீதி வேணும்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்தியா, அந்த நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளா, இது என்னுடைய சார்பாக நான் ஒரே கேள்விவிடேன். இப்போ மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் நான் நேரடியாக கேட்க விரும்புகிறேன். உமர் காலித் 1500 நாட்களாக சிறையில் இருக்கிறார். UAPA சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிறார். ஆதாரம் கேட்டால் எந்த ஆதாரமும் இதுவரையும் கொடுத்ததாக நமக்கு செய்திகள் இல்லை. ஆதாரம் இருந்தது என்றால் 1500 நாட்களாக அவருக்கு குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதானே? ஏன் அதில் தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உங்கள் கையில் ஆதாரங்கள் இல்லை இல்லையா? ஆதாரங்கள் இல்லாமலேயே சிறையில் அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு பிணை கூட கொடுக்காமல் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. உலக மனசாட்சியை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதில் சோக்ரான் மம்தானி உமர் காலித்திற்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அன்புள்ள உமர், கசுப்புணர்வை பற்றிய உங்களின் வார்த்தைகளையும் அது ஒருவரை அழித்துவிடக் கூடாது என்பது குறித்தும் நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். உங்களின் பெற்றோரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் அனைவரும் உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்படின்னு அவர் சொல்றார். இதை உமர் காலித்தினுடைய நண்பராக இருக்கக்கூடிய பனோஜ் யோத்ஸ்னா லாகிரி என்று சொல்லக்கூடிய அவர் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் தீகார் ஜெயிலுக்கு உமர் காலித்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தினுடைய நகலை அவர் பிரசுரம் செய்திருக்கிறார். முன்னதாக உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு செய்தியை மட்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 2023ஆம் ஆண்டு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் செல்வதற்கு முன்பாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உமர் காலித்தினுடைய சிறை குறிப்புகளை இதே சோக்ரான் மம்தானி அவர்கள் வாசித்தார். அப்போது அவர் சொன்னது, வெறுப்புக்கும் கும்பல் கொலைகளுக்கும் எதிராக பேசிய ஒரு இளைஞரை 1000 நாட்களுக்கு மேலாக விசாரணையின்றி சிறையில் வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை நம்ம இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஒரு சமீபத்தில் நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் பெரும்பாலானவர்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ் திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சிறை இல்லையா? அந்த சிறை திரைப்படத்தில் பாருங்கள், எனக்கு அந்த சிறை திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு உமர் காலித் தான் ஞாபகம் வந்தார். அதில் ஒரு காட்சியில் அந்த நீதிமன்ற நீதிபதி சொல்லுவார் என்ன அப்படின்னா, கடந்த பல வருடங்களாக, அதாவது 5 வருடங்களாக
உங்களை விசாரணை கைதியாகவே நான் வைத்திருப்பது என்று சொல்வதில் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அது குறித்து மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கிறது என்று வேதனையோடு தலைகுனியக்கூடிய ஒரு நீதிபதியை நாம் பார்க்க அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு உடனடியாக உமர் காலித் தான் ஞாபகத்திற்கு வருகிறார். ஏன்னா 1500 நாட்கள் ஒரு இளைஞன். ஏன்னா அவனை பார்த்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் பயப்படுகிறார்கள். அந்த மூளைக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஒத்தைக்கு நின்று பேச முடியாதுங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த உமர் காலித் என்று சொல்லக்கூடிய இளைஞனுக்கு முன்னால் உட்கார்ந்து 1-to-1 பேச முடியுமா? கிடையாது. அந்த அளவிற்கு மூளை இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். சரியா? அந்த இளைஞனை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது. எப்போதுமே மூளை இருப்பவர்களை பார்த்து, சிந்திப்பவர்களை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படும். ஏன் பெரியாரை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது? ஏன் அம்பேத்கரை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது? இல்லையா? ஏன் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்து இந்த ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. சிந்திப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பயம். சரியா? இப்போ உடனடியாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலெல்லாம் சோக்ரான் மம்தானி இப்படி ஒரு செய்தி அனுப்புனதுமே உடனடியாக சமூக ஊடகங்களில் சொல்கிறாங்க, அதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரெல்லாம் சேர்ந்து பண்ணுறான், இதெல்லாம் பண்ணுறான், அப்படி இப்படின்னுலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். நம்ம கேட்கக்கூடியது என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு மேல் விசாரணை கைதிகளாக மட்டுமே இருப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்திய சிறைச்சாலைகளில் 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. பல சிறைவாசிகளுக்கு ஜாமீன் பிணை கிடைத்ததற்கு பிறகும் கட்டி வைக்கிறதுக்கு பணம் இல்லாதனால உள்ளே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த அளவிற்கு இந்திய உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தாய் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ சோக்ரான் மம்தானியும் அமெரிக்க பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு 8 பேர், அவங்களுடைய இந்த பட்டியலெல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அவர்களெல்லாம் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்கள் அவரை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் பிணையாவது கொடுக்க வேண்டும். அவருக்கு நீதிங்கிற ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது. அது கூட வழங்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதானே ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது அமெரிக்காவிலிருந்து இந்திய பிள்ளைகள் எப்படி இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் எப்படி அனுப்பி வைக்கப்பட்டார்கள், உலகத்திலிருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வந்தது. இப்படியா ட்ரம்ப் நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ உலகத்தில் எந்த இடத்தில் அதிகம் இருந்தாலும் மனசாட்சி உள்ளவர்கள் குரல் கொடுப்பது என்பது இயல்பான விஷயம் இல்லையா? அது நடக்கத்தான் செய்யும். அப்போ அதற்காகத்தான் அவர்கள் நீதி கேட்கிறார்கள், நியாயம் கேட்கிறார்கள். இதில் ட்ரம்ப் கிட்ட இந்த செய்தி எப்படி போய் சேரப்போகுது, ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்? ஏன்னா ட்ரம்ப் மோடியை ஏதாவது கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு மோடி எப்படியெல்லாம் இன்றைக்கு திகிலடைய வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வரும் நாட்களில் இது அரசியல் வட்டாரங்களில் இது எப்படி மாறப்போகிறது என்பதையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.